கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பிரியமானவர்களே, மேய்ப்பன் எப்படிப்பட்ட வழிகளில் நடக்கிறாரோ அதே போன்றுதான் ஆடுகளும் நடக்கும். நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் கர்த்தர். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை அவருடைய பாதையிலே நடத்துவார். நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்தார். ஆட்டுக்குட்டிகளை தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். சிறு பிள்ளையாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை நடத்துவார். நடக்க முடியாதவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் சுமந்து மெதுவாய் நடத்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவரை போல உங்கள் குடும்பத்தை, கணவரை, மனைவியை, பிள்ளைகளை வழிநடத்த யாராலும் முடியாது. அவர் உங்களை வாழ வைக்கிற கர்த்தர். அவர் உங்களை வாழ வைப்பார். உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். ஜெபிப்போமா. என்னை அதிகமாய் நேசிக்கிற பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க ஏசப்பா. உங்கள் கரம் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி கண்ணின் மணியை போல எங்களை அனைவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.